ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இப்போ நாம பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருந்து துறையிலிருந்து வெளிவந்த பல்வேறு வகையான பணிகளின் கீழே நமக்கு வேகன்சி வந்து அறிவிச்சிருக்காங்க. அதன்படி நாம இந்த வேலைவாய்ப்புக்கு எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி டீட்டெயில்டாக இந்த நோட்டிஃபிகேஷனை பற்றி அனலைஸ் பண்ணுவோம். அதுக்கு முன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம பெல் பட்டனை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு தமிழ்நாட்டை சேர்ந்த அனைத்து ஆண் பெண் இருபாலருமே வந்து அப்ளை பண்ணலாம். மேலும் பார்த்தீங்கன்னா பல்வேறு டிஸ்ட்ரிக்ட் வைஸாகவும் நமக்கு வேலைவாய்ப்புகள் வந்து அரசு வேலைவாய்ப்புகள் வந்து அறிவிச்சிருக்காங்க. அதன்படி நானும் வீடியோக்கள் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். அதுக்காக தனியாக பிளேலிஸ்ட்டும் நான் வந்து சேவ் பண்ணி வச்சுருக்கேன். தேவைப்படுறவங்க அந்த பிளேலிஸ்ட்டை போய் செக் பண்ணி பாருங்கள். உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் வைஸாக அங்கே வந்து உங்களுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனுக்காகவும் உங்களுடைய விருப்பத்துக்கு தகுந்த வேலைவாய்ப்பும் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ நாம பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருந்து துறை மாவட்ட நலவாழ்வு சங்கம் காஞ்சிபுரம் மாவட்டத்திலிருந்து நமக்கு ஒப்பந்த அடிப்படையில் வந்து ஆட்களை வந்து தேர்ந்தெடுக்க போறாங்க. இதுக்கான நோட்டிபிகேஷன் வந்து நமக்கு ஆல்ரெடி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதன் தொடர்ந்து இந்த வேலைவாய்ப்புக்கு டிசம்பர் 31, 2024 ஈவினிங் 5 மணி, அதாவது ஈவினிங் 5:45 வரைக்கும் நீங்க அப்ளை பண்ணிக்க முடியும். அதன்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனையில் வந்து ஆடியோ மெட்ரிசத்தில் வந்து ஒரு வேக்கன்ஸ் அவைலபிளாக இருக்கு. இதுக்கு நீங்க அது சம்மந்தப்பட்ட கோர்ஸ் டிப்ளமோ கோர்ஸ் முடிச்சிருந்தீங்கன்னா நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். மந்த்லி சேலரி உங்களுக்கு 17,250 ரூபாய் கிடைக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இரண்டாவதா இளம் செவிதிறன் குறைபாடுடைய பயிற்றுப்பாளர் பேச்சு சிகிச்சையாளர், இதுக்கு ஒரு வேகன்ஸ் அவைலபிளாக இருக்குது. இதுக்கும் நீங்கள் அது சம்மந்தப்பட்ட கோர்ஸ் முடிச்சிருந்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம். 17,000 ரூபாய் மந்த்லி சேலரி கிடைக்கும். மூணாவதாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிரல் மேலாளர், அதாவது சித்தா டிஸ்ட்ரிக்ட் ப்ரோக்ராம் மேனேஜருக்கு ஒரு வேகன்சி அவைலபிளாக இருக்குது. இதுக்கு நீங்கள் மினிமம் பேச்சுலர் டிகிரி ஃப்ரம் ரெகனைஸ்ட் யூனிவர்சிட்டியில் வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும். அதே சமயம் வந்து ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸும் கேட்குறாங்க. மந்த்லி சேலரி உங்களுக்கு 30,000 ரூபாய் கிடைக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான நிபந்தனைகள் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த 3 வகையான பணிகளுக்கும் அப்ளை பண்ணுறவங்களுக்கான நிபந்தனை பொறுத்த வரைக்கும் இந்த பணி வந்து முற்றிலும் தற்காலிகமானது. எந்த ஒரு காலத்திலும் வந்து நிரந்தரம் செய்யப்பட மாட்டாது. பணியில் சேருவதற்கான மேற்கண்ட நிபந்தனைக்கு கட்டுப்பட்டு ஒப்புதல் கடிதம் வந்து நீங்கள் அளிக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பம் அனுப்ப வேண்டிய முகவரியை பொறுத்த வரைக்கும் நிர்வாக செயலாளர், மாவட்ட நலவாழ்வு சங்கம், மாவட்ட சுகாதார அலுவலர், அதாவது டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டி, காஞ்சிபுரம் மாவட்டம் 631 501 இந்த அட்ரஸுக்கு தான் நீங்கள் டிசம்பர் 31 ஈவினிங் 5:45 போய் சேர்ற மாதிரி இந்த அப்ளிகேஷனோட அவங்க கேட்டிருக்க டாக்குமெண்ட் எல்லாமே இணைச்சு அனுப்பணும். அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுறதுக்கான குறிப்புகள் வந்து கொடுத்துருக்காங்க. விண்ணப்ப படிவங்களை நிர்வாக செயலாளர், மாவட்ட நலவாழ்வு சங்கம் மாவட்ட சுகாதார அலுவலர், காஞ்சிபுரம் அலுவலகத்தில் நேரிலே பெற்றுக்கொள்ளலாம். பின்னர் விண்ணப்பத்தை பூர்த்தி செய்து விண்ணப்பத்துடன் பணியிடத்திற்குரிய அனைத்து சான்றிதழ் நகல்களையும் செல்ஃப் அட்டாச் பண்ணி சமர்ப்பிக்க வேண்டும் வந்து சொல்லியிருக்காங்க. நீங்கள் இந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ண விரும்புறீங்க அப்படின்ற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் வெப்சைட்டான kanjipuram.nic.in வெப்சைட்டில் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. விண்ணப்பங்களை வந்து நேரிலோ அல்லது விரைவு தபால் மூலமோ மட்டுமே வரவேற்கப்படுகின்றன. ஆன்லைன் அப்ளிகேஷன் கிடையாது, ஒன்லி ஆஃப்லைன் மோடு தான். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி டிசம்பர் 31, 2024 ஈவினிங் 5:45 நீங்கள் இந்த விண்ணப்பத்தை வந்து அனுப்பணும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான விண்ணப்ப ஃபார்மேட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த அப்ளிகேஷனில் ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா மாவட்ட நலவாழ்வு சங்கம் காஞ்சிபுரம் மாவட்டம் தற்காலிக பணியிடங்களுக்கான விண்ணப்பம்னு சொல்லி ஸ்டார்டிங்கு பார்த்தீங்கன்னா நமக்கு கொடுத்துருக்காங்க. அதன்படி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுடைய ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து அப்ளை பண்ணுறவருடைய நேமு, தகப்பனார் பெயர் அல்லது கணவர் பெயர் அல்லது பாதுகாவலன் பெயர் வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. பிறந்த தேதி மற்றும் அதுக்குரிய வயதையும் மென்ஷன் பண்ணிக்கோங்க. விண்ணப்பிக்கும் பணியின் பெயர் வந்து கட்டாயம் நீங்கள் குறிப்பிடணும். கல்வி தகுதி மதிப்பெண்கள் சான்றிதழ் நகல் வந்து நீங்கள் இணைக்கணும். ஜாதி சான்றிதழுக்கான அதுக்கான நகலையும் நீங்கள் இணைக்கணும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஆதார் எண் அதுக்கான நகலையும் நீங்கள் இணைக்கணும். அடுத்ததாக கைபேசி மற்றும் மின்னஞ்சல் முகவரி வந்து நீங்கள் கட்டாயம் வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணணும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் எல்லாமே மென்ஷன் பண்ணி அதுக்கான ப்ரூஃபாக நீங்கள் ஜெராக்ஸ் எடுத்து அனுப்பணும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா தற்காலிக முகவரி மற்றும் நிரந்தர முகவரி வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக உங்களுடைய இடம் மற்றும் தேதியை வந்து குறிப்பிட்டு உங்களுடைய சிக்னேச்சர் வந்து போடுற மாதிரி இருக்கும். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குறிப்பாக வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். விண்ணப்பதாரர் சமீபத்திய புகைப்படத்துடன் மேற்காணும் விண்ணப்ப படிவத்தை பூர்த்தி செய்து அத்துடன் சுய சான்று சான்றிதழ் நகல் இணைக்கப்பட வேண்டும். நேர்காணலின் போது அசல் ஆவணங்கள் சமர்ப்பிக்க வேண்டும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அசல் ஆவணங்கள் சமர்ப்பிக்க வேண்டும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்கல்ல. இதே வந்து நீங்கள் இன்டர்வியூவில் வந்து சப்மிட் பண்ணி அவங்ககிட்ட கொடுத்துட்டு வரணும் அப்படின்றலாம் மீனிங் கிடையாது. நீங்கள் வந்து அங்கே நீங்கள் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன்லாம் கரெக்டாக அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வச்சிருக்க டாக்குமெண்ட்லாம் உண்மையானதா அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி செக் பண்ணி திரும்ப அது உங்ககிட்டே கொடுத்துருவாங்க. எக்காரணத்தை கொண்டு ஒரிஜினலை வந்து அவங்ககிட்ட நீங்கள் விட்டுட்டு வர வேண்டாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் இந்த வேலைக்கு வந்து அப்ளை பண்ணுங்கள். தமிழ்நாட்டை சேர்ந்த அனைத்து மாவட்டத்தை சேர்ந்த ஆண் பெண் இருபாலருமே வந்து அப்ளை பண்ணலாம். இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். குவாலிஃபிகேஷன் இருக்கவங்க மற்றும் விருப்பம் இருக்கவங்க தாராளமாக இந்த வேலைக்கு வந்து அப்ளை பண்ணுங்கள். தேங்க்யூ.